இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. எஸ்பெஷலி என்னுடைய நண்பர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார், சுவாதி ஐயங்கார். இஸ் a wellness guru. He is from Hong Kong. அவர் உணவு சம்பந்தப்பட்ட துறையில உலகம் பூரா அவர் பிரசித்தி பெற்றவர். அவருக்கு காஃபி, டீ மற்றும் ஹெல்த் ஃபுட்ஸ் ரிலேட்டடா அவருக்கு இஸ் அன் அத்தாரிட்டின்னே சொல்லலாம். அவரு தமிழர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சென்னை வாசி. இப்பொழுது அவரு ஹாங்காங்ல இருக்காரு. அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் திரு உதயகுமார் அவர்கள், உதய் சோலார் யூபிவி சோலார் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. அவரையும் மற்றும் என்னுடைய பேக்கரி நண்பர்கள் அனைவரையும் நான் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம பேக்கரி தொழிலை நாம் எப்படி மேலும் நல்ல வழியில் கொண்டு செல்வது, ஆள் பற்றாக்குறை, கோவிட் சிச்சுவேஷன், இத்தனையும் நம்ம எதிர்கொண்டு இன்று நாம் ஒரு நல்ல உணவுகளை நம்ம தயாரித்து மக்களுக்கு நம்ம கொடுத்து வருகிறோம். இது இன்னும் சிறப்பாக எப்படி செய்யறது பற்றி தான் இப்போ இந்த கலந்துரையாடல் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஆள் பற்றாக்குறை, ஸ்கில்டு லேபர் இல்லை. அப்ப இந்த ஸ்கில்டு லேபரை நம்ம எப்படி உருவாக்குறது, புதிய கடைகளை நாம எப்படி நிறுவுவது, எப்படி சுத்தமான சுகாதாரமான பொருட்களை நம்ம மக்களுக்கு எப்படி கொடுப்பது என்பதை பற்றி இப்பொழுது நாம் விவாதிப்போம். நம்முடைய பிரசன்டேஷனுக்கு செல்வோம். விஸ்வா? எஸ் சார், நான் ஷேர் பண்றேன் சார். தெரியுதா சார் இப்ப எல்லாருக்கும்? எஸ். ஸோ இதுதான் நம்முடைய பிரசன்டேஷன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பி யுவர் ஓன் பாஸ். நீங்களே உங்களுடைய முதலாளியாக இருங்கள் என்ற அந்த தலைப்புல தான் இப்ப நாம பேச போறோம். இது என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஜேஎம் பேக்கர்ஸ் அகாடமி. இந்த ஜேஎம் பேக்கர்ஸ் அகாடமி 2010 நாங்க ஆரம்பிச்சோம். எங்க பேக்கரி ரொம்ப பழமையான பேக்கரி. 1935 இருந்து எங்க கிராண்ட் ஃபாதர் டைம்ல இருந்து இருக்குது. இட் இஸ் ஃப்ரம் அவர் பேக்கரி இஸ் ஃப்ரம் சின்ஸ் 1935. So I am the third generation baker, and we have been training people in our bakery since 1981. அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்தவர் மிஸ்டர் பொன்னிலங்கோ. அப்ப அவர் பிரின்சிபல், திருச்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலா இருந்தவர். 1992 தான் எங்களுடைய பேக்கரிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங்காக அனுப்புவார். அப்ப அந்த வழியாக ஆரம்பிச்ச ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இன்னைக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு உலகம் பூரா இருக்கிறாங்க. சென்னையிலே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய வகையில் இருக்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு கேக் வேவ் சீனிவாசன், லாரன்ஸ் சென்னை கேக் வேர்ல்ட், கேக் ஸ்கொயர் மாயாண்டி மற்றும் நடராஜன் தாஜ் காரமெண்டல், இவங்களெல்லாம் குறிப்பா சொல்ல விரும்புகிறேன். இதுவே நிறைய பேர் இன்னைக்கு எங்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இந்த நல்ல நிலையில சொந்த தொழில்களை செய்து வருகிறார்கள். 2010 மேலதான் we started our own academy. என்னுடைய இதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிச்சு we started our program. இதுல என்னன்னா, ஆள் பற்றாக்குறையை போக்குவது எப்படி, ரெண்டாவது நம்முடைய பேக்கரி ஓனர்ஸுக்கு மற்றும் தொழில் துவங்குவர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்படி நாம
சீக்கிரமா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தி ஒரு வழிகாட்டுதல் பண்றது என்று முடிவு செய்து நாங்கள் ஜேஎம் பேக்கர்ஸ் அகாடமியை 2010 ஆரம்பித்தேன். 2015 நீங்க மேல பாக்குற மாதிரி அந்த ஸ்கில் இந்தியா ஃபிக்ஸி ஃபுட் இண்டஸ்ட்ரி கெப்பாசிட்டி ஸ்கில் இனிஷியேட்டிவ் அதுல நாங்க மெம்பர் ஆகி ஸ்கில் இந்தியா மூலமாக ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பித்தோம். 2015 தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம நாட்டில் ஜனத்தொகையில் பாதி பேருக்கு மேலே 50%, மோர் தேன் 50% ஆஃப் த பீப்புள் ஆர் லெஸ் தேன் 35 இயர்ஸ். ஸோ நம்மகிட்ட இந்தியா இஸ் a very யங் பாப்புலேஷன், யங் கண்ட்ரி. ஸோ வி நீட் ட்ரெயின்டு பீப்புள் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இந்த ஸ்கில் இந்தியாவை ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்கில் இந்தியாவில் எத்தனையோ துறைகளில் இந்த பேக்கரி மட்டும் ஒரே ஒரு துறை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து எனக்கு தெரிந்ததை பாடமாக நம்ம பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்து வருகிறேன். இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, மற்றும் மேகாலயா, அஸ்ஸாம் மற்ற இடங்களிலும் நான் சென்று என்னுடைய பாடங்களை படிப்பித்து வருகிறேன். இதுக்கு வயதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 11 வயசுல இருந்து 65, ஃப்ரம் 10 years to 70 years I have students from JM Bakers Academy. ஸோ இது என்ன, இந்த ப்ரோக்ராம் பற்றி என்ன சொன்னா, பி யுவர் ஓன் பாஸ், ஸ்டார்ட் யுவர் ஓன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பிரெட் ஷாப். இது நானும் டாக்டர் சுவாதி ஐயங்காரும் ரொம்ப நாள் யோசித்தோம். இந்த பிரெட்டை பற்றி நிறையா தவறான கருத்துக்கள் இருக்கிறதுனால ஒரு வெல்னஸ் ரிலேட்டடாக நம்ம செய்யணும்னு யோசிச்சு தான் நாங்கள் இதை ப்ரப்போஸ் பண்ணோம். இப்போ எவ்வளோ சிம்பிளாக அது நாங்கள் பண்ணியிருக்கோம்னா, முதல்ல நமக்கு தேவை ஸ்கில். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஒரு பேக்கரி நடத்திட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய ஸ்கில் கேப் இருக்குது, தெரியல, அப்பா தாத்தா பண்ணிட்டு இருந்த தொழில இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் தொடர்ந்து ஆரம்பித்து கண்டினியூ பண்ணணும்னா, நீங்கள் என்ன படிப்பு படித்திருந்தாலும், இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஐடியாக இருந்தாலும் சரி, பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, கேட்டரிங்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கொண்டால் இதிலிருந்து ஒரு வருவாயை உங்களால் ஈட்ட முடியும். அந்த பேசிஸில் தான் இந்த பி யுவர் ஓன் பாஸ் ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதில் என்ன நடக்குதுன்னா, when you come to our academy, you will learn to bake, get certified under NSTC Craft Bakers program. அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு பக்கத்தில் தெரியுது. ஸ்டார்ட் அப் யுவர் ஓன் பேக்கரி கஃபே, 250 சதுரடியில் ஒரு பேக்கரி செய்யலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், குட் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கிராஜுவேட்ஸ் ஆஃப் JM Bakers Academy. இது 2019 நாங்கள் ஆரம்பித்தோம். மிஸ்டர் எட்வர்ட் சினர்ஜி எக்ஸ்போஷர்ஸ் தான் முதல்ல எங்களுக்கு ஒரு ஆரம்ப காலத்தில் உதவி செய்தவர். இப்போ பி யுவர் ஓன் பாஸ் வெர்ஷன் 2 கூட வந்துருச்சு. என்னன்னா, இன்னைக்கு நம்ம பேக்கரியை சோலார் பேக்கரியா கூட நம்மளால ரன் பண்ண முடியும். அது பற்றி பேசுவதற்கு மிஸ்டர் உதயகுமார் வந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Next slide, please. Okay. Start a successful cupcake business. அதாவது ஒரு பேக்கரியில நீங்க எந்த ஆரம்ப கட்ட காலத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன கப்கேக் ஷாப்பு எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை நாம செய்வோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஒரு பிஸா ஷாப், how to start a pizza shop. பிஸாவை பற்றி நிறைய தவறான கருத்துக்கள் இருக்குது. பட் பிஸா இஸ் a carrier of foods. Pizza crust is a member of a grains group. Pizza is made with enriched wheat flour, offers a whole wheat crust pizza. This is a smart choice for increasing whole grains. More whole grains means more fiber in your diet.
A whole wheat crust pizza is good for you. Next slide, please. Donut shop. இன்னைக்கு வந்து நீங்க பாக்குறீங்க ஒரே டோனட், அதாவது பேக்கரிங்கிற சமயத்துல புதுசா வரவங்களுக்கு நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு பேக்கரினா எனக்கு பெரிய எந்திரங்கள் வேணும், ஐ நீட் பிகர் எக்யூப்மெண்ட்ஸ், ஐ நீட் பிகர் ஓவன், ஐ நீட் 10 people and more raw materials and no more varieties. You may think that you need more varieties, but it is not so. You can be successful with single product only. நீங்கள் ஒரே ஒரு பொருளை கூட வச்சு நீங்க வெற்றி அடையலாம். உலகத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள், கார்பரேஷன்ஸ், மெக்டானல்ட்ஸ், KFC எல்லாம் பாத்தீங்கன்னா 1953 மெக்டானல்ட்ஸ் வெறும் ஒரு பர்கரையும் ஒரு மில்க் ஷேக் வச்சுதான் அவங்க கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. ஆகவே நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வச்சு கூட நீங்க உங்களுடைய கடைகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அது கூட லைன் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணி மற்ற அதர் திங்ஸ் எல்லாம் யூ கேன் ஆட் டு இட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். The future of friendly neighborhood bakeries. இந்த COVID-19 வந்ததுக்கு அப்புறம், நோய் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள். இந்த COVID-19 has brought all business to stand still. அப்படியே சம்பிச்சு போச்சு. After the lockdown, it starts opening up with several restrictions and timing. The demand for all the premium luxury items also vanished. People were looking for staple foods like breads, buns, cookies, etc. People are afraid to go to the shops, so the home delivery segment has become the order of the day. So the way forward for the craft baker and home bakers are to set up small friendly neighborhood bakeries. இதுதான் நிதர்சனமான உண்மை. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? முதல்ல ஒவ்வொரு ஏரியாவும் தனித்தனி தீவாயிடுச்சு. கோடம்பாக்கம் தனியா, மந்தவெளி தனி, சென்ட்ரல் ஏரியா தனி. நம்ம இடத்தை விட்டு நம்ம எங்கேயும் வெளியில போக முடியாத மாதிரி நம்மளை கட்டி போட்டுருச்சு. ஆனா நாம சாப்பிட்டு தான் ஆக வேணும், உணவுக்கு நம்ம வெளியே போக வேணும்னு நிலைமையில நெய்பர்ஹுட் பேக்கரிஸ், நெய்பர்ஹுட் ஹோட்டல்ஸ் நல்லபடியா ஆரம்பிச்சோம். இதுல என்னன்னா பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் எல்லாம் விழுந்து போச்சு. ஏன்னா அவங்களுடைய மேன் பவர்னாலேயோ, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத நிலையினாலேயோ, மேன் பவர் வந்து சேர முடியாத நாட்களால, பெரிய கம்பெனிகளால அவங்களால வந்து சப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப என்ன நடந்ததுன்னா, பக்கத்திலேயே இருக்கிறவங்க எல்லாருமே they started coming towards the small shops. ஸோ எதுக்கு வந்தாங்க? பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கோ பப்ஸுக்கோ எல்லாம் வரல. ரொம்ப நமக்கு அவசிய தேவை பிரெட்டு, பன்னு, குக்கீஸ். இதுதான் நமக்கு தேவையா இருந்தது. இதை வந்து ஸ்மால் பேக்கர்ஸ் வந்து நல்ல வகையில மீட் அவுட் பண்ணி சுத்தமும் சுகதான முறையில தயார் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆக இருக்கிறது. அது போலாக ஹோம் டெலிவரி செக்மெண்ட்டும் இதே காலத்துல வந்து நமக்கு நல்ல ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வந்து நல்ல முறையில வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்துல the way forward for the craft bakers and home bakers are to set up small friendly neighborhood bakeries. சின்ன சின்ன பேக்கரிஸை ஆரம்பிச்சு கண்டிப்பா நீங்க வெற்றி அடையலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். So how to set up a friendly neighborhood bakery? JM Bakers Academy will provide the solution for your business. எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் we need 3M. men வேணும், மணி வேணும், மெட்டீரியல் வேணும். Manpower to set up small bakery. Either you can engage a baker or an entrepreneur herself could become a skilled baker by learning the art of baking from JM Bakers Academy, NSDC, Fixie Craft Bakers program. So what do you mean by that?
So what is the role of NSDC and FIXI and Skill India? See, the government of India has done a beautiful job. We decided the India needs more skilled manpower. How to generate skilled manpower in such a short period? So the solution lies in skilling the people. And you have to skill the people in the shortest duration. How it is possible? So here, and there is an evolved methodology of training. The சரியான ஒரு வழிகாட்டுதல், சரியான ட்ரைனிங் மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. அதாவது எந்த ஒரு தொழிலையோ, இப்போ வந்து ஜாப் ரோல்னு நான் அடிக்கடி இனிமேல் சொல்லுவேன். ஜாப் ரோல் அப்படிங்கிறது வந்து நீங்க ஏதோ ஒரு துறையில தான் நீங்க வந்து வல்லுநரா இருக்க முடியும். எய்தர் பேக்கராவோ, குக்காவோ, பிளம்பராகவோ, பெயிண்டராகவோ, மேசனாகவோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்து உங்களால ஓரளவுக்கு வல்லுநராக முடியும். எப்படின்னா, எந்த ஒரு தனி மனிதனையும் 30 நாளைக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் ஜாப் ரோல்ல நீங்க ட்ரெயின் பண்ணா 31வது நாள், after 31st day, that person will be able to produce something on his own. இதுதான் ஸ்கில் இந்தியானுடைய பேக்போன். See, this is how it started. The Skill India program is started to train people in the shortest period. So 240 hours, 30 days, if you train a person in bakery, 31st day, he will become a proficient baker. So this is what we are doing in JM Bakers Academy. Many bakers come to me and ask, they need manpower. So there is no manpower. Manpower is not readily available. So I tell them, the owners, please come to the academy, either yourself or your family members, get yourself trained, and you can start working in your own bakery. That way you will solve your manpower problem. So this is what we are doing at JM Bakers Academy. We are training people for the baking industry, for you to set up your own bakery or to help your own bakeries. Next slide, please. So how small you can start with the home bakery? So first slide, please. You can start, Vishwa, the previous slide, please. Next one. So baking, home baking with 1 lakh. This is our model. So in 1 lakh, you can set up a bakery. So gone are the days where you need large equipments. But with small equipments like this convection oven, Prego convection oven, and a small tabletop mixer, you will be able to produce minimum 5,000 to 10,000 rupees of goods. Easily you can produce. See, this is what we are teaching here in Academy. So because today the technology has improved so much, we have very efficient ovens, convections ovens, and a good mixers have come. Next slide, please. Next slide. Okay. So how small? The suggested package for us to start a friendly neighborhood bakery is, or home baking, or 3 lakhs start panna. You can start it at 3 lakhs. Equipments for bakery, tools, training fee, and working capital. And package 2 is for bakery with cafe, will be around. This is only an approximate. This is what you call an estimate I am giving. 6,50,000 for equipment for bakery, cafe, tool, training fee, and working capital. These things can be provided. With this, after the training, you can start your own bakery with this model. Next slide, please.
Next slide, please. Okay, model craft baker training, JM Bakers Academy. We provide hands-on training for all your bakery business. Courses available from 1 week to 1 month. We undertake turnkey projects. We providing marketing support. So it is not Joseph Lawrence alone. I have my team of chefs along with me who will help you to take part or you make your project successful. Next slide. Next slide. Okay. What are the varieties of products you will learn? You will learn different varieties of breads, cakes, and chocolates. See, these are all the products what we have taught in Meghalaya, in Shillong way back in 2013. Varieties of products you will learn. Next slide, please. Next slide, please. Next slide, please. Sir, slide la dhaan sir irukku. Greater opportunities for placement. Yes. Okay. So this is the skill certification what I want to show you. See, what does it say? It says it's a Government of India certification. It says who you are, and this craft baker QP, confirmation to National Skill Qualification Framework Level 4. This is a universal certification. It is the world over the same. The level 4 is recognized. Especially even if boys who are willing to go to UAE, this certificate will be beneficial for them. Because Government of India and UAE have signed an agreement, and there is an opportunity for boys to seek jobs in UAE. And with this, you will be eligible to start a bakery, get your FSSAI license, or with your relationship with the bank, you will be able to get your facilities, etc., etc. Or this certificate is good for you to get a job in a bakery, because we will train you to such a level. Definitely you will get an for catering graduates. You are doing 3 years program, and after 3 years you are not proficient in one particular skill, but if you excel in baking, your entry into the hotel or a bakery is guaranteed. So 2 weeks program, we train you nicely and you will get your jobs. Next slide, please. So these are our successful students who are here, who have completed. You will find the housewives and chefs from the hotels and other places. And the beauty of certification, it is not just for any new people, for everybody. Even chefs can get themselves certified under RPL program. So what is RPL? RPL is a recognition of prior talent. Many chefs have experience in this field, but they may not have a national certification. So they can get certified under this program. Okay, the business model for a small neighborhood bakery is a small bakery, bake-off, convection oven, and a tabletop mixer is enough. ஒரு சின்ன ஓவனும் ஒரு மிக்சரும் போதும்.
இது வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இங்க 2 வாரத்துல நீங்களே காலையில 10லிருந்து 2 மணி மட்டும் செய்யற பொருட்களை நீங்களே செய்ய போறீங்க. செஞ்சுட்டு நீங்க கணக்கும் பார்க்க போறீங்க. எவ்வளவு பப்ஸ் பண்ணோம், எவ்வளவு கேக் பண்ணோம்னு நீங்களே கண்கூடாக நீங்களே கணக்கு போடுவாங்க. ஸோ அவங்களே இத்தனை இன்னைக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல என்னால என்ன செய்ய முடியுங்கிறத கண்கூடாக யூ வில் கெட் ட்ரெயின்ட். And cloud video lessons will be provided to assist the baker for uniform quality. இது ஒரு கோவிட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நினைச்சோம் வீட்டுல எப்படிடா சும்மா உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு நினைச்சோம். நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய சொந்த முயற்சியினால சோலோவாகவே தனிப்பட்ட முறையிலேயே ஒரு 87 வீடியோ லெசன்ஸை நான் எடுத்தேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு வீடியோ லெசன்ஸ் ஒரு 87 வீடியோ ஆன் பேக்கரி, எல்லாமே பிரெட் கேக்கு. ஐ டுக் அ வீடியோ யூடியூப் வீடியோ. These videos you can go to JM Bakers Academy YouTube page. நீங்க அதுல போய் பார்க்கலாம். இங்க கிளாஸ்ல நான் என்ன டீச் பண்றேனோ அத்தனையும் இந்த வீடியோல நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆகவே இதை வந்து இந்த வீடியோவை உங்களுடைய பேக்கரிக்கு உள்ளுக்குள்ள நீங்க ஒரு மானிட்டர்ல வச்சுட்டீங்கன்னா அந்த ரெசிபி வந்து மாறவே மாறாது. இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹாங்காங்ல இருந்து சுவாதி எங்கா இருக்காரு, ஆப்பிரிக்கால அசிஷ்பால் இருக்கிறாரு, யூஏஇல முக்திதார் இருக்கிறாரு. In people from other countries also can come into this the same recipe they can follow. So there won't be any variation. World over, the Lawrence method will be there with you. I'll be with you in your kitchens. Freshly made products like buns, cupcakes, cookies, donuts and sandwiches. Idana neenga vandu mostly your people are going to prepare in that small bakery. Packed bakery products like breads, rusks, bar cakes, etc. will be supplied from a large bakery. இது வந்து உலகம் பூரா நீங்க இருக்கிறதுனால யூ கேன் ஹேவ் அ டை அப் வித் அ லார்ஜ் பேக்கரி. இல்லைன்னா உங்களுடைய அதர் பீப்புள், உங்க மாதிரி நீங்க கடை வச்சீங்க, உங்களுடைய கோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் நல்ல இஃப் தே ஆர் மேக்கிங் எ வெரி குட் மக்ரூன், அந்த ப்ராடக்டை நீங்க மார்க்கெட் பண்ணலாம். இல்லைன்னா சம்படி எல்ஸ் இஸ் மேக்கிங் எ ப்ரௌனி, குட் ப்ரௌனி பண்ண அவங்க கிட்ட வாங்கி நீங்க அதை மார்க்கெட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இடத்துல you are helping the others also to grow along with you with this community. Tea, coffee, ice cream அதோட நீங்க வச்சுக்கலாம். ஹோம் டெலிவரி இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்தாச்சு. ஹோம் டெலிவரி செக்மெண்ட்டை நீங்க நல்லபடியா நீங்க வளர்த்தலாம். ஹோம் டெலிவரி எனக்கு பக்கத்துல உங்க காலனிலேயே நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சதுல இருந்து ஒரு 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் மட்டும் தாராளமா பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். கேள்வி கேட்கறதெல்லாம் நீங்க தயவு செய்து நோட் பண்ணி வைங்க. ஐ வில் கம் பேக் டு யூ, ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. இனஃப் டைம் ஐ வில் கிவ் யூ, ப்ரொவைட் இனஃப் டைம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Okay, JM Bakers Academy Coimbatore will provide two weeks NFDC Craft Bakers program. There will be an internship program also. You can work in other bakeries also during the rest of the month. Online Craft Bakers is available. JM Bakers Academy will provide all the necessary technical know-how to start a bakery. Cloud baking video lessons will be provided to the entrepreneurs so that there is uniform production. Next slide, please. Next slide, please. Possible is now possible. நீங்க எல்லாம் நினைக்கலாம், என்னடா இவர் எலக்ட்ரிசிட்டி ஓவன், எலக்ட்ரிக் ஓவன் வைக்க சொல்றாரு, எலக்ட்ரிக் மிக்சர் வைக்க சொல்றாரு, எப்படி ரன் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது வந்து நாங்க 2013
we did a program in Meghalaya. So this is a very, very remote region. We did a program in remote region, a place called Ampatti. It is near the Bangladesh border. ஒண்ணுமே இல்லாத இடத்துல government of Meghalaya asked us to train those people in those remote region. So I requested the government to provide me the bakery equipments and the power கிடையாது. So we used a Kirloskar generator engine, a 10 kVA வச்சு இந்த ஓவனை ஓட்டி நாங்கள் ரன் பண்ணோம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த பேக்கரி ரன் பண்ணணும்னா either you can go for genset, இல்லைன்னா நான் உங்களுக்கு அதர் ஆப்ஷன் நான் இப்போ காமிக்க போறேன். அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் உங்க கூட பேசுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Next slide, please. Okay. These are the participants in that remote village who got trained. They are preparing the bread, cookies, everything. They did it by hand. Only we did the baking by the oven. See how happy they are. See, even in that remote places, we produced a Black Forest cake. We produced Black Forest cake. Preparing handmade cookies. ஸோ அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பார்க்குறீங்க. இவங்கெல்லாம் பேக்கரி ப்ராடக்ட்ஸே பார்க்காத மக்கள் அவர்கள் கைகளால் செஞ்சு அவங்களால உற்பத்தி பண்ண முடியும்னா நம்மளால ஏன் முடியாது? இது ஒரு 2 வார ப்ரோக்ராம்ல அவங்கள ஒரு சாதாரண ஒரு பிஸ்கெட்ல இருந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மட்டும் அவங்களை செய்ய வைக்க முடியும். இதை என்ன நம்பினால் கண்டிப்பா இது முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Okay, now இது இந்த யந்திரன் 2ங்கிற மாதிரி now we have come to 2020ல இருக்கிறோம். 2021க்கு வந்தாச்சு நம்ம. இப்போ we are having so we come to a solar bakery. Believe it or not, this is a solar bakery where 20 liters mixer and 20 liters mixer and oven, electric oven is there with from which we are producing the products. So this bakery is in a place where they already having a 32 kVA solar energy generator. They are producing solar energy, and out of which we are producing these bakery products in this place. Next slide, please. Next slide, please. இது உங்களால் முடியும். இது நான் செஞ்சது இல்ல. This is done by a second year BSc BCom student who attended a 2 weeks program. During the COVID, all the colleges are closed and the children are sitting at home, and this girl came forward to learn the art of baking, and this is her creation. So you also can do it, this kind of a products. We will train you such a way that you will be able to produce this kind of a cakes. Okay. See, this is, you may wonder, எனக்கு இதுக்கு ஏதாவது age limit இருக்கா? Do I have an age limit? No. They are retired people. There is no retirement as far as baking is concerned. Your new life starts after retirement. Madam, now she is in Nigeria. She is helping her daughter, and Sir is a retired engineer, and he is doing baking at home. She is so happy. So anyone, it is here.
principle called in Japan, the more when you grow old, you'll start learning new skills and you will become more happier and healthier. So next program, next slide, please. So this is the end of the program. This is my group, which we have done in Shillong in 2013. So you will find majority of them are home bakers, and it is a very difficult area with a lot of militancy and area. At a difficult time, we conducted this program, and today they are all become entrepreneurs today on their own. So you may ask, suppose if I start a bakery, how will I get advertisement? I have to do advertisement. You don't have to do advertisement. இன்னைக்கு மக்கள் வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்ல, சுத்தமும் சுகாதாரமான பொருட்களை வாங்குவதற்கு தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள், தேடுகிறார்கள். அவங்க தேடுறாங்க. Vishwa, please put my the before slide. I want to share my address. Yes, sir. Sure, we'll do that. Please go back to the old slide. Previous slide, please. Thank you, sir. Thank you so much. Sir, can we have a few words about the food safety? ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ரொம்ப மிக அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்காது. Just few words about the food safety, sir. Yeah, food safety பத்தி தான் இப்ப நான் அந்த கடைசி ஸ்லைடுக்கு போங்க விஸ்வா. Please go to the அடுத்தது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி after COVID வந்து just a moment. இது வந்து தயவுசெய்து participants, you take a photo or you take my phone number and email ID. அதுக்கு தான் நான் இந்த ஸ்லைடை நான் நிறுத்துறேன். I will stop it for a few seconds. You take down my number, my address. And next, madam சொன்ன food safety பத்தி நான் பேசுறேன். And also we have guest Mr. Uday Kumar from Solar. This one and we'll have few words with them also. First கொஞ்சம் food safety பத்தி, ஏன்னா after COVID வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு food safety. மக்கள் மனசுல எல்லார்கிட்டயும் ஒரு பயம் இருக்கு. சோ அந்த சுத்தம் சுகாதாரம் பிளஸ் அந்த ஹைஜீனோட அந்த கவர்மெண்டோட ஹைஜீன் ரூல்ஸை மீட் பண்றாங்களா, அதை மீட் பண்ணி நம்ம வாங்கி சாப்பிட்டா வந்து அது நமக்கு உடல் நலத்திற்கு எந்த கேடும் வராதா அப்படிங்கிறதுல வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. A few words please about that. Okay, I will clarify that. Hello. Yes sir, please. So food safety பத்தி பேசணும்னா, you know, till 2006 the food industry, the food is governed by the PFA, Prevention of Food Adulteration Act ன்னு இருந்தது. இந்த Prevention of Food Adulteration Actனா அது வந்து ஒரு மாதிரி ஒரு போலீசிங் ஆக்ட், ஒரு கடுமையான ஒரு சட்டம். ஆனா 2006க்கு மேலதான் இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ங்கிறது வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த ஆக்ட்ல என்ன பண்றோம்னா, திஸ் இஸ் த மெயின் the idea of this act is to guide, assist the food handlers. அதான் மெயின். இதுல முதல்ல என்ன செய்யறோம்னா, we have to everybody food anyone who is preparing food should get a license or number, register yourself. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. அதான் சின்ன ஆபரேட்டரா இருந்தா ரிஜிஸ்டர் பண்ணும். ஏதனா இது திஸ் இஸ் a kind of an ஆதார் for your business. ஃபுட் சேஃப்டிக்கான ஒரு அந்த ஃபுட் சேஃப்டி நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டாவது, அந்த சட்டத்திட்டங்களை வந்து ரொம்பவுமே ஸ்டேஜஸ்ல கொண்டு போயிருக்கிறாங்க. முதல்ல சுத்தம் சுகாதாரம். நம்ம பேக்கரியில நம்ம இன்னைக்கு வந்து குவாலிட்டி பொருள் மட்டும் தயார் பண்ணா பத்தாது, சுத்தமான பொருளாகவும் இருக்கணும். இதை பத்தியே நம்ம வந்து இன்னொரு அடுத்த வாரம் வந்து ஒரு டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். பட் நான் சுருக்கமா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் எல்லா ஃபுட் பிஸ்னஸ், ஆல் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் ஃபுட் பிஸ்னஸ் ஷுட் கெட் தெம்செல்வ்ஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் FSSAI. பியூட்டி இஸ் இட் இஸ் ஃப்ரம் ஸ்மால் ஹோம் பேக்கர் டு கல்யாண மண்டபமா இருந்தாலும் சரி, கிளப்ஸா இருந்தாலும் சரி,
ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, wherever the food is being prepared, they must get a license from the FSSAI. And they have given norms. இடத்த சுத்தமா வச்சுக்கணும், கழுவணும், துடைக்கணும், கேப் போடணும். கோவிடுக்கு அப்புறம் இது வந்து ரொம்பவுமே முக்கியமாகவும் எல்லாருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு இதுவும் வந்தாச்சு. இன்னைக்கு இதே இந்த சுத்தமும் சுகாதாரமுமே உங்களுடைய ப்ராடக்டையும் மேல கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, குவாலிட்டியான பொருட்கள் மட்டுமல்ல, சுத்தமான பொருளாகவும் இருக்கணுங்கிறது தான் இன்னைக்கு. இதுக்கு ஃபுட் சேஃப்டியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹைஜீன் ரேட்டிங் கொடுக்குறாங்க. நீங்க கடையை அமைச்சிட்டீங்க, உங்க கடையை வந்து அவங்க சொல்ற கைட்லைன்ஸ் படி, ஹைஜீன் ரேட்டிங் படி நீங்க வந்து சுத்தமாகவும் எல்லாம் அவங்க சொல்ற கைட்லைன்ஸ் பண்ணி வச்சிருந்தால், உங்க கடைக்கு வந்து ஒரு ஹைஜீன் ரேட்டிங் கொடுக்குறாங்க. இந்த கடை சுத்தமானது, இங்க வாங்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்? அதுக்கு மேல ஒரு படி போய் ஈட் ரைட்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த கடையில நீங்க தைரியமா சாப்பிடலாம் அப்படின்னு கவர்மெண்டே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த சர்டிபிகேட் எல்லாம் உங்க கடையிலயோ, உங்களுடைய ஃபேஸ்புக்லயோ, உங்க மீடியாலயோ நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய நெய்பர்ஹுட்ல இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க. இதை பத்தி டீட்டெயிலா நான் மறுபடியும் நான் பேசுறதுக்கு விரும்புறேன். இப்போ மேடம் வந்து யூ கேன் இன்வைட் மிஸ்டர் ஸ்வாதி ஐயங்கார் டு சே a few words, and afterwards I want to Mr. Uday Kumar to say a few words about the Solar Bakery. Yes, sir, sure. We welcome Swati Iyengar to the stage, please. Thank you for coming here. Is she there, sir? இருக்காங்களா? இல்ல, அவரு மியூட்ல இருக்காரு. உதயகுமார், மிஸ்டர் உதயகுமார். மிஸ்டர் உதயகுமார், இவர் வந்து ஃப்ரம் சேர்மன் யூபிவி சோலார் கோயம்புத்தூர்ல. சோ இவர்கிட்ட இருந்து ஃபியூ வேர்ட்ஸ் நம்ம அந்த சோலார் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். வெல்கம் சார். சார், அவர் எந்த நேம்ல ஜாயின் பண்றாருன்னு தெரியுமா? ஏன்னா உதயகுமார்னு ஒரு நேம் இல்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட்ல. இருங்க. Yeah, sorry. Hello. Yes. வாங்க சார். வணக்கம். வணக்கம். சாரி, இன்னொரு ஃபோன் கால் வந்ததுனால இத அன்மியூட் பண்ண முடியல. No problem sir. எங்க அழைப்பை ஏற்று, சாரோட அழைப்பை ஏற்று இங்க வந்தமைக்கு மிக்க நன்றி. லாரன்ஸ்காக என்ன வேணா பண்ணலாம். because one of the dedicated master who actually creating entrepreneurs. இன்னைக்கு இந்தியாக்கு அதுதான் தேவை. And he is so dedicated and I am so honored and to be a part of his project. That's what I can say. I'll put on the video, just a minute. Yeah. Yes sir, please. Yeah, okay. Now I am in the video. Thank you for coming. Welcome. Hi Lawrence. Hi. Yes sir, shall we have few words, அதாவது சில வார்த்தைகள் இந்த பேக்கரி சொசைட்டி, பேக்கரி entrepreneurs பத்தி? Sorry, இப்போ bakery industry has grown phenomenally across the world. Okay, I've been traveling in Europe recently during this COVID time and in Hong Kong. Sorry for the interruption sir. தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேச முடியுமா ப்ளீஸ்? நாம தமிழ் இது கலந்து தமிழ்லயே பேசுறேன் நான். தமிழ்லயே பேசுறேன். Thank you so much. எனக்கு நல்ல தமிழ் வரும். Oh, thank you. So பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் இப்போ வந்து நிறைய வந்து வளர்ந்துட்டு இருக்கு எல்லா நாட்டிலுமே. அது வந்து ஒரு ஈஸி ஃபுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் எல்லாரும் கொண்டு போறாங்க. எனக்கு வந்து 2010 நான் வந்து லாரன்ஸை முதல்ல நான் மீட் பண்ணேன். அவர் வீட்டுல நான் மீட் பண்ணேன். எனக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா, அவங்க அப்பாவையும் மீட் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. என்ன அப்போ வந்து நான் சொன்னது வந்து பேக்கரி ப்ராடக்ட் வந்து அந்த காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பிரெட் நம்ம கொண்டு போறோம்னா லாரன்ஸ் வந்து சிரிப்பாரு. என்னப்பா உங்க வீட்டுல யாருக்காவது ஜுரமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பிரெட் கொண்டு போனா யாரோ வீட்டுல ஜுரம் இருக்கணும், என்ன அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு பேக்கிங் ஒரு பிரெட்ன்றது வந்து இட் ஹஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் அ டயட். ஆனா இட் ஷுட் பிகம் அ ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட். அதாவது இட் ஷுட் பிகம் அ பார்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்றது என்னுடைய ஒரு குறிக்கோளாவே இருந்தது ரொம்ப நாளா. சமீபத்துல கூட நான் யூரோப்ல ஒரு 3 மாசம் முன்னாடி நான் யூரோப்ல டிராவல் பண்ணும்போது பல பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் லாரன்ஸுக்கு பார்த்திருப்பாரு. ஷங்காயில லாரன்ஸ் வாஸ் இன் ஷங்காய். He saw a lot of bakery 2 years ago. He was there and it became ஒரு பிரெட்ன்றது வந்து ஒரு ஹெல்த் ஃபுட் ஆயிடுச்சு. ஹெல்த் ஃபுட்டா கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ. அதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு நிகழ்வு. இதுல சாதாரண ஒரு பிரெட்டா மைதா மாவா தான் இருக்கும் அப்படின்ற சந்தர்ப்பம் போய் பிரெட்ல வந்து பல
நல்ல விஷயங்கள், நல்ல பொருட்களை கலந்து ஒரு பிரெட் தயாரிக்க முடியும் அப்படின்றது வந்திருக்கு. நான் அப்போ லாரன்ஸுக்கு நான் வந்து ஒரு சவாலா ஒண்ணு கொடுத்தேன். நான் ட்ரெயினுக்கு போறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல எனக்கு ஃபங்க்ஷனல் பிரெட் ஒன்று பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு. அந்த ட்ரெயின் துரந்தோ ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வால்நட் பிரெட் அனுப்புனாரு. இது இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அது தேங்க்ஸ் டு லாரன்ஸ். தட் இஸ் த எந்தூசியாசம். யூனோ ஐ ரியலி லைக் தட். இன்னைக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனல் பிரெட் தான் வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரெட் கொண்டு வரணும். எல்லா பேக்கரியுமே கொண்டு வரணும். ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல வரேன் என்னன்னா, ஜென்ரலா பாத்தீங்கன்னா சைனீஸ் கல்ச்சர்லயும் சரி, இந்தியன் கல்ச்சர்லயும் சரி, கலரிங் நிறைய யூஸ் பண்ணுவோம் பிரெட்ல. ஓகே, அதுக்கு நான் கொஞ்சம் விதிவிலக்கு. என்ன, ஐ லைக் டு சே சிட்டி யூஸ். இப்போ சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், அந்த மாதிரி டெல்லி, பாம்பே, கல்கட்டா, அப்புறம் வந்து மற்ற சிட்டிகள், பூனே, இந்த மாதிரி சிட்டில இருக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா பிரெட் வந்து கலரிங் அதிகமா இல்லாம யூஸ் பண்ணோம்னா பெட்டரா இருக்கும். வேறஸ் ரூரல் பிளேசஸ் கலரிங் இருக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து கலர் இருக்கும்போது ஒரு அட்ராக்ஷன், ஏதோ அவங்க வந்து சாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு. நீங்க லாரன்ஸுக்கு தெரியாது இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு பேக்கரி வந்து தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரியில ஆரோவில் பேக்கரி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய யூரோப்பியன் ஸ்டைல் பிரெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும். இந்த பி யுவர் ஓன் ஆண்டர்பிரனர், பி யுவர் ஓன் பாஸ் அப்படின்றது வந்து ஒரு சிறந்த ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு சின்ன 250 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட்ல பிரெட் மட்டும், பிரெட் பிளஸ் ஒரு காஃபி, டீ, இப்ப வர பபுள் டீ ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் வந்து 30 வருஷம் முன்னாடி இந்த பபுள் டீ நான் கொண்டு வரணும்னு பார்த்தேன். இந்தியாவில் நான் தாய்வான்ல இருந்த போது இப்ப பபுள் டீ கான்செப்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது பர் டே உங்களுடைய சேல்ஸ் ரெவென்யூ வந்து 8,000 இருந்து 11,000 12,000 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஒரு நாளைக்கு. பாத்துங்க, அதுல வந்து இதுல ப்ராஃபிட்டபிலிட்டி என்னன்னு அது நீங்களே கால்குலேட் பண்ணீங்களா? அது லாரன்ஸ் ஒரு பேப்பரை அனுப்புவாரு. அதுக்கு ஏன்னா அருமையான ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி. எல்லாருமே இந்த ஸ்டெப் எடுத்து நெய்பர்ஹுட் பேக்கரி, அதே மாதிரி இந்த 250 ஸ்கொயர் ஃபீட்ல பி யுவர் ஓன் பாஸ் பேக்கரி, இதை கொண்டு வந்தா அவங்க சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா போய் வேலைன்னு கேட்டுட்டு இருக்காம மாசத்துல ஈஸியா ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு மாசத்துல ஒரு 20,000 இருந்து 25,000 ரூபாய் அழகா வீட்டுல கொண்டு போய் நிம்மதியா நான் ஒரு முதலாளின்னு சொல்லி எடுத்துட்டு போய் மரியாதையோட இருக்கலாம். இது என்னுடைய கருத்து. இதனாலதான் நானும் லாரன்ஸும் இந்த எப்படியாவது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு ஆசையில இருக்கும். எங்களால முடிஞ்ச அத்தனை உதவியும் இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல் ஹெல்ப் we are willing to do. Thank you sir, thank you so much. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பீரியட்ல அப்படிதான் இருந்தது. ரொட்டி வாங்கினா அவங்க வீட்டுல யாருக்கோ ஜுரம், இல்ல அவங்க வீட்டுல யாருக்கோ உடம்பு சரியில்லைங்கிறத தாண்டி இப்ப வந்து இது வந்து ஒரு எப்படி காலையில டிஃபனுக்கு வந்து ரொட்டி பன் பிரெட் சாப்பிடுறதுங்கிறது வந்து ஒரு ரொட்டீன் ஹாபிட்டாவே ஆயிட்டு வருது நம்ம கிட்ட. அதே மாதிரி முன்ன மாதிரி அந்த மைதா மாவு அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாம அதுல நிறைய பண்றாங்க. ஈவன் இஃப் ஆர்டர் ஃபார் a wrap, ஒரு ரேப் ஆர்டர் பண்ணா கூட they are giving options. உங்களுக்கு என்ன மாதிரியான ரேப் வேணும், you need multigrain or you need wheat or you need maida or you need something அந்த மாதிரி. So it's a revolution in the bakery industry தான். ஆமா, இப்போ இந்த பி யுவர் ஓன் பாஸ்லயே வந்து நீங்க ஸ்கூலுக்கு சப்ளை பண்ணலாம். லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு சின்ன ஒரு 20 grams பிஸ்கெட் கிட்ஸ், ஹெல்த்தி பிஸ்கெட், மில்லட் பேஸ்டு, ராகி பேஸ்ட், மில்லட் பேஸ்ட், அப்புறம் வந்து கிரெயின் பேஸ்டு ஒரு பிஸ்கெட் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த சாதாரண அந்த கண்ட பொருட்களை சாப்பிட்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்டா இருந்தாலும் இது ஹெல்த்தி ஃபுட் எடுத்து சாப்பிட்றதுல கொண்டு போகலான்றது என்னுடைய கருத்து. இதுதான் நான் வந்து 30 வருஷமா நான் மற்ற கண்ட்ரில பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவில் பண்ணணும்னு ஒரு ஆசை, அது நடக்கும் நம்புறேன். Thank you sir for connecting with us. Sure we will connect you directly to you for a session, I guess. ஏன்னா மக்கள் கிட்ட வந்து இத பத்தின நிறைய அவேர்னஸ் வந்து உண்டு பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்காக தான் நானும் லாரன்ஸ் இது சேர்த்து பண்றோம். We are doing it together and we'll be very happy to help you. Thank you for connecting. He's like my brother. Thank you so much for all the support and for coming over. Thank you. Thank you, Lawrence. Thank you. Thanks for connecting. I would like to welcome Mr. Abdul Muqtadar from Abu Dhabi also, who has joined me today. Say hi, Abdul. Nice to see you have joined the program. And the solar pati pesrapo, I think Mr. Uday Kumar is not in the meeting today. I just want to explain to you, because
இதனால் மட்டும் some many of us ask you to speak in English, so I want to give this information. The bakery what we are talking about needs just 6 kilowatts power. So this 6 kilowatts power will be provided by the solar energy. So this is a proven technology. With this, they have done it in 2 ways. See, if you install the solar 6 kilowatts solar plant, either you can use that power for running the bakery for 4 hours or whatever it is during that time. And the remaining, whatever the electricity you are producing, you will be able to give it to the grid. So, what a beautiful thing. You know, when you give it to the grid will pay you, the government will pay you 2 rupees per unit. So, bakery is, you use the power for running the bakery and also you can give it to the grid. So, imagine now my friend Mr. Swati is there and Mr. Abdul Muqtadar is there, UAE. Ideal places, even in any desert. Even if it is what you call Everest base camp, we can install a bakery. We are very confident about that. So in remote regions in Africa, we can very easily, I wish my friends are there from Africa are there, in like places like South Sudan or in Somalia, in other places where food is much needed, we can set up a bakery. This bakery could be mounted on it can be even a mobile bakery on a 20-foot container. We can put it on a 20-foot container. So where there is a need for food, where there is a need for bread, even United Nations can think about it. So to make some basic bread, you need flour, sugar, yeast, salt, and water, only 4-5 ingredients. So where these things can be produced. So the same way, இன்னைக்கு the place in the city is getting crowded and the rents are high. So you can set up a bakery. ஒரு bakery ஒரு containerல villageல, even in villages you can set up these bakeries. So there are the possibilities are endless. So we'll be glad to help you. Thank you, sir. Thank Okay. you. Participants, உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா உங்களோட क्वेश्चंस சாட் பாக்ஸ்ல கொடுத்தாலும் நாங்க உங்களுக்காக அந்த क्वेश्चंस எடுப்போம். Any questions please? சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல எப்படி பேக்கரி ஸ்டார்ட் பண்றது? ரெண்டாவது இப்போ sir, do you have a center in Chennai? No, at the moment we don't have a center in Chennai. And you people can visit. It is just a 2 weeks program from Monday to Friday, and we have the facility, the hotel facility available. We can give you a package. You can talk to us for a single room or a double room is available. We will give you a package for 2 weeks. Also, sir, நீங்க ஒரு certificate பத்தி மென்ஷன் பண்ணிருந்தீங்க இல்லையா? Can we have few word about that certificate? So this is a Skill India certification. This is Pinadi background. This is given by the Skill India, Government of India. So this certificate certifies anyone who is engaged in the bakery trade. Suppose if you are newcomer, if you want to start, if you want to learn baking, come to us and be with us for 2 weeks and get yourself trained, and we will have a assessment. The beauty of Skill India certification is I am only a trainer. I can't give you a certificate. An assessment agency will come and assess you, and then the Government of India will give you a certification. So the benefit of the certification is number one, you are recognized as a baker, and number two, your name is it is published in the Skill India portal. It is in the Skill India portal. Anybody anywhere in the world or anywhere in the country, who looks into the Skill India portal for craft baker, your name will be there. So you don't have to search for a job. This is all in the developing stages.
Soon, just like what you call employment exchange, your name will be there in that Skill India portal. Number 2. And number 3, definitely this is, it will be, if you approach a bank, definitely this certificate will add value for your setting up your bakery. And other thing is there are insurances also available for that. So as I said, other countries also start recognizing this certification. Thank you, sir. Sir, உங்களோட branches எங்கெல்லாம் இருக்கு sir? I don't have any branches. Okay. Anyone who want to learn, you have to come here. Okay. All Because are online, offline classes தான் இல்லைங்களா? See, baking is all about touch and feel. I think my Swati will agree. இது வந்து ஆஃப்லைன்ல எல்லாம் சொல்லி கொடுக்கவே முடியாது. See, when you come here, you have to, I will not give the machines. You have to do small quantities by your hand. So we will teach you to memorize the touch and feel, how the bread is feeling, how the puffs is feeling, how the cookies are. So it is all about, all these things will be possible within 2 weeks. Okay, sir. For all the participants, எங்களது ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி நீங்க இல்ல அப்படின்னா அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணீங்கன்னா you will get more information from the sir. நிறைய questions இருக்கு. You will get more information from the sir. சார், அப்புறம் இன்னொரு question இருக்கு. Any government funding to start a bakery? நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு சார். இந்த மாதிரி சர்டிபிகேட் இருந்தா உடனே கவர்மெண்ட் லோன் கிடைக்குமா? சோ அவங்களுக்கான பேசிக் கிரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சில questions நிறைய பேர்கிட்ட இருக்கு. See, எனக்கு வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்குதான்ற எனக்கு I don't know. But suppose if you approach MSME or the district industry center, definitely a lot of schemes are available, which I am not aware of it. Okay, okay, okay. Thank you so much. Any questions, please? Chat boxல பார்த்து சொல்லுங்களேன். அதுதான் இருக்கு சார். Sir, sorry to One of the students who attended Craft Baker, I would like to thank my academy in gaining confidence in this Corona period, where I can financially help my parents, doing my students too. I got basic knowledge on baking and try to improve more. Super, Aparna. So this is Aparna has commented on this program. Sir, slow learner க்கு நீங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் கிளாसेस ஏதோ சொல்லி தரீங்க? எதுங்க? ஸ்லோ லேர்னர், அதாவது ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒரு ஸ்லோ லேர்னருக்கு நீங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் ஏதாவது சொல்லி தரீங்களா? ஸ்லோ லேர்னர்னே கிடையாது. Anybody, even I am proficient with the deaf and dumb, but not blind. I can teach the deaf and dumb people very easily. I can teach deaf and dumb people if they come here. Because way back in 1980, I had 10 bakers who are deaf and dumb. And these people, though God has taken something out of their this thing, they are extremely skillful as far as cake decorating, in the flower making and things like that. So I was a president of the Coimbatore Association of the Deaf, and any deaf can contact me, please. குழந்தைகளுக்கு சொல்லி தரீங்களா சார்? Yeah, definitely. Now I have one student has come from Bangalore, and she is going to set up her own bakery. She is 11 years old. She is not going to school, and she is learning fast. Sir, Sir, you fee said you structure made பத்தி about ஏதாவது சொல்லுங்க. 87 videos. Any link to the same? Go to JM Bakers Academy YouTube channel. So I am a PG student. So can you tell me timing and class period? The timing is 10 to 2. So how to improve the marketing? Please contact me personally. We will do that. How many types of baking dishes are there? How many? Types of baking dishes. அது என்ன question எனக்கும் புரியல. இருங்க, any government funding, WhatsApp number, please. WhatsApp number கொடுத்தலாம். Can you teach for kids how to improve the marketing? Sir, you said you made about 37 videos. How many types of baking dishes are there, sir? See, in our program, I'm conducting 2 weeks program. This first week is all about breads, buns, puff pastry, Danish pastry, donuts, pizza. All these products will be taught in the first week. And second week, it's all about
cakes. We will teach you how to cover the cake and how to decorate the cake and how to make flowers. Because இன்னைக்கு பேக்கரியில வந்து ஒரு நல்ல confectioner will very easily get 20,000 rupees easily. Can we attend class on Saturday and Sunday also? We will consider. Fee amount is 15,000 rupees. Any more? Can you attend? After the COVID, we may start some programs in other parts of the country. Very good information. Thank you. Thank you so much. A new message has come. Let us see. If I just want to do marketing by partnering with other bakers, what is your suggestion to proceed? Please contact me. You can take my number 978-972-4371. So it is a wonderful session, Amal. Thank you Yes, once sir. again. Thank you so much for coming here. Sure, we are looking Kapil. forward to work with Thanks, you regarding Swati. food Thank safety, you. sir. Thank you, Thank you so Muktadar. much, sir. All my friends. Let us work together. Yes, sir. Next month ஏதாவது கண்டிப்பா நம்ம இன்னும் We will சேர்ந்து start நிறைய with இது this பண்ணலாம். food safety. We related food safety. We will have one program. Yes, sir. One more session. Yes, sir. Thank you so much. Thank you. Thank Bye, Thank you so Swati. much, sir.